இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நீங்கள் செழித்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேசப்போகிறேன். ஒரு காரியத்தை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால், அல்லது ஒரு காரியத்தை பெறலாமா பெறக்கூடாதா, ஒரு காரியம் நமக்கு உண்டா இல்லையா இப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது அது தேவ சித்தம்தானா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவ சித்தம் என்ற ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளும் முன்பாக அந்த காரியத்திற்காக நாம் ஜெபிப்பதோ அந்த காரியத்திற்காக ஆசைப்படுவதோ கூடாது. வேதம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது அது நாம் ஏதோ ஒரு 40 நாள் ஜெபம் பண்ணி கனவுல தெரிகிறத அந்த சித்தத்தை பற்றி நான் நீங்கள் சொல்லவில்லை. தேவன் தம்முடைய சித்தத்தை எல்லாம் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேதத்தை வாசித்து ஏதோ ஒரு பகுதி அல்ல, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை அது ஒரு கோர்வையாக இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை குறித்தும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேவன் கோர்வையாக எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு வேதாகமத்தில் உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் அதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், அவன் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறானா பெற்றுக்கொள்ளவில்லையா, யாராவது வேதத்திலே அதை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களா, அப்படி பெற்றுக்கொண்டிருப்பார்களானால் அதை பெற்றுக்கொள்ள நமக்கும் உரிமை இருக்கிறது. வேதத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தை தேவன் செய்திருப்பாரானால் அது முழு மனுக்குலத்துக்கும் உரியது, ஆகவே தான் அதை அவனுக்கு செய்கிறார். இப்படி தான் நாம் அவருடைய சித்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் எதை பெற வேண்டுமானாலும் அதை குறித்த தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதுதான் முதற்படி. வேதம் அதனால் தான் சொல்லுகிறது, நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 5:17 வாசிக்கிறோம். ஒரு காரியம் தேவனுடைய சித்தம் என்று உறுதியாக நமக்கு தெரிந்துவிட்டால் அதுக்கு ஆசைப்படவோ அதை குறித்து ஜெபிக்கவோ நாம் தயங்க வேண்டியதில்லை. மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். 8வது அதிகாரத்தில் ஒரு குஷ்டரோகி ஆண்டவரை பார்த்தபடி கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லுகிறான். அதற்கு இயேசு சொன்னார், சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னார். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், ஒரு காரியத்தில் அவருக்கு சித்தம் இருக்கும் என்று சொன்னால் அதை செய்ய அவர் தயங்குவதில்லை, அதை செய்யவும் அவரால் முடியும். அவருக்கு விருப்பம் இருக்கிறது என்றால் வல்லமையும் இருக்கிறது. சுகமாக்க அவருக்கு விருப்பம் உண்டென்றால் சுகமாக்குகிற வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். நாம் நன்றாயிருப்பது அவருடைய விருப்பம் என்றால் நாமை நன்றாயிருக்க பண்ணுகிற வல்லமையும் அவரிடத்தில் இருக்கிறது. நாம் செழிப்பாயிருப்பது பணக்காரர்களாயிருப்பது தேவனுடைய சித்தம் என்றால் நம்மை ஐஸ்வர்யங்களாக்குகிற வல்லமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. நாம் சுகமாயிருப்பது அவருடைய விருப்பம் என்றால் நம்மை சுகப்படுத்துகிற வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்படுவதனுடைய சித்தம் என்றால் நம்மை ரட்சிப்பதற்கான வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. இதுதான் நாம் கவனித்து வைத்துக்கொள்ள வேண்டியது. அவருக்கு ஒரு காரியத்தை குறித்த விருப்பம் உண்டென்றால் அதற்குரிய வல்லமையும் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சில சமயத்தில் நான் இப்படி யோசிக்கிறது உண்டு. பரலோகத்தில் சில சமயத்தில் வியாதிப்படுவோம், பரலோகத்தில் சில பேர் வியாதிப்படுவாங்க, பரலோகத்தில் சில சமயத்தில் நமக்கு உடம்புல புண்ணெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? யாருமே நம்ப மாட்டாங்க. யாரும் அப்படிலாம் கிடையாது, அப்படி இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. பரலோகத்தில் அப்படி இருக்க முடியாதுன்றாங்க. ஆனால் பூமியில் நமக்கு வியாதி வர்றதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம்தான் அப்படின்னு சொன்னால் அதை ஒத்துக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், பூமியில் ஆண்டவருடைய விருப்பம் அதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது என்ன நினைக்கிறோன்னா, பரலோகத்தில் ஆண்டவருக்கு வேறு விருப்பம் இருக்குது, பூமியில் அவருக்கு வேறு விருப்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. வேதம் என்ன சொல்லுது, பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் அவருடைய சித்தம் என்னவோ அதே தான் பூமியில் இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், பரலோகத்தில் அவருக்கு வேறு சித்தம், பரலோகத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும், பரலோகத்தில் ரோடெல்லாம் தங்கமாக இருக்கும், பரலோகத்தில் எல்லாம் சுகமாக இருப்பாங்க, பரலோகத்தில் பசி கிடையாது, பரலோகத்தில் அழுகு கிடையாது. ஆனால் பூமியில் அழலாம், பூமியில் வறுமையாக இருக்கலாம், பூமியில் வியாதியாக இருக்கலாம், அதெல்லாம் தேவனுடைய சித்தம் தான், தேவன் அந்த பாதையில் கூட நடத்துவார் அப்படி சொல்கிறாங்க. இது சில சமயம் புரியாமல் பேசுகிறோம். ஆனால் நீங்கள் சரியாக வேதத்தை புரிந்து கொண்டீர்களானால் பரலோகத்தில் என்ன சித்தமோ அதுதான் பூமியில் நடைபெற வேண்டும்.
ஏன் நம்மளை ஜெபிக்க சொன்னாரு? அவருடைய சித்தம் இல்லாத இந்த வறுமையும் வியாதியும் கஷ்டமும் இந்த பூமியில இருக்குது. அது ஒருவேளை நம்மளை தொடலாம். அப்படி தொடும்போது நாம் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆண்டவரே, இது உங்கள் சித்தம் இல்லை, பரலோகத்தில் இது உங்கள் சித்தம் இல்லை, பரலோகத்தில் குறைவோ வறுமையோ வியாதியோ இல்லை, ஏன்னா அது தேவ சித்தம் இல்லை. தேவ சித்தம் இல்லாத எதுவும் பரலோகத்தில் இல்லை. பூமியில் ரெண்டும் இருக்குது. அது நமக்கிடத்துல வரும்பொழுது நாம் சொல்ல வேண்டியது, உங்களுடைய சித்தம் இல்லாத எனக்குரியது இல்லை, இது என்னுடைய வாழ்க்கையில் பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் என்னவோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும். இப்படி நாம் ஜெபம் பண்ணணும். பாருங்க, ரட்சிப்பு என்பது என்ன? ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சுகம் என்பது என்ன? ஒரு சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். அதே போல செழிப்பு என்பது ஒரு பொருளாதார ஆசீர்வாதம். இப்படி நாம எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் நிறைந்திருப்பதுதான் தேவனுக்கு சித்தமாயிருக்கிறது. ஒரு மனுஷன் ஒரு இடத்துல குறைவுபட்டு இன்னொரு இடத்துல நல்லா இருக்கிறது அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல, அது மனுஷருடைய போதனை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்பதை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 112 அதிகாரத்தில், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுடைய வம்சம், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அது நோய் கொண்டு இருக்காது, சுகவீனமாக இருக்காது, பலமாக இருக்கும். இது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் அவன் வீட்டில் இருக்கும், பொருளாதார ஆசீர்வாதம். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். இதில் ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காதுன்னு சொல்லவே முடியாது. இது 3மே தேவனுடைய சித்தம். சில சமயத்தில் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள், நம்ம அவர் மீட்டார், ரட்சித்தார், நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறவர்கள் இந்த மற்ற 2 காரியங்களை ஏற்றுக்கொள்றதில்லை. என்ன சொல்கிறாங்க? ஆவிக்குரிய ரீதியாக நம்மை உயிர்ப்பித்தார், அவ்வளோதான், மற்றபடி பூமியில் கஷ்டப்பட வேண்டித்தான்றாங்க. வியாதி வரலாம், வறுமையில் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்றாங்க. அது தேவ சித்தம் கூட சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கிடைச்சது? சிலுவையில் தான் கிடைச்சது. நாம் நீதிமான்களாகும்படி அவர் பாவியானார். அதே போல நாம் சுகமாக இருக்கும்படி அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அதே போல நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் தரித்திரரானார். இது எல்லாமே சிலுவையில் நடந்தது தான். ஆனால் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறாங்க, மற்ற 2 விட்டுடுறாங்க, அல்லது 2 ஏற்றுக்கொள்கிறாங்க, 1 விட்டுடுறாங்க. அவர் சுகமளிப்பார் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அவர் செழிப்பாக்குவார் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். அதுக்கு ஒரு பேரே கொடுத்துட்றாங்க, செழிப்பின் உபதேசம். இவர் எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு பேசுகிறாரு அப்படி எதையாவது சொல்கிறாங்க. ஆனால் வேதம் அதை தான் பேசுது, எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதத்தை தான் பேசுது. இப்போ கூட நம்ம வாசம் ஆசீர்வாதத்தை தான் பேசுது. அவன் சந்ததி பலத்திருக்கும், செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். பாருங்கள், நான் இன்றைக்கி என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு, இந்த செழிப்பு என்பது தேவனுடைய சித்தம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தேவனுடைய சித்தம் தான், தெரிந்து கொள்ளாமல் அதுக்காக ஜெபிக்க முடியாது, ஜெபிக்கக்கூடாது. அது அவருடைய சித்தம் என்று நமக்கு தெரிந்துவிட்டால் நாம் பயம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், அவிசுவாசம் இல்லாமல் அதுக்காக ஜெபிக்க முடியும். ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி நாம் எதையாகிலும் கேட்டால் அவர் அதை நமக்கு தருகிறார் என்பதுதான் நம்ம அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். நான் அதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். இந்த பூமிக்கு அடியில் அவ்வளோ தங்கம் இருக்குது, அநேக மாணிக்க கற்கள் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இதையெல்லாம் யாருக்காக அவர் உண்டாக்கினார்? இதை யார் உண்டாக்கினது? தேவன் தான் உண்டாக்கினார் என்று நீங்கள் சொல்வீர்களானால், தேவன் தான் இதற்கெல்லாம் அதிகாரி, அவர் தான் ஓனர் என்று நாம் சொல்லுவோமானால், அவர் இதை யாருக்காக உண்டாக்கினார்? அவருடைய பிள்ளைகளுக்கா அல்லது அவரை மறுதளிப்பவர்களுக்கா? விசுவாசிகளுக்கா அல்லது அவ்விசுவாசிகளுக்கா? அவிசுவாசிகளாம் நன்றாக இருக்க வேண்டும், விசுவாசிகளாம் கஷ்டப்பட வேண்டும் என்ற ரீதியிலே தேவன் இவைகளெல்லாம் உண்டாக்கினாரா? எந்த தகப்பனும் அவருடைய சொத்தை அவருடைய பிள்ளைகள் தான் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவார். உங்களுடைய சொத்தை உங்கள் பிள்ளைங்க அனுபவிக்காமல் வேற ஒருத்தர் பிடிங்கிட்டு போகும்போது நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா? உங்கள் பிள்ளைங்களை பார்த்து, அப்பா அதுக்கெல்லாம் கவலைப்படாத, இது நமக்கு உனக்கு கொடுத்தது அவ்வளவு தான், அவன் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படி சொல்லுவீங்களா?
இந்த பூலோகத்தில் இருக்கிற இந்த தகப்பன்மார் எப்படி தங்களுடைய பிள்ளைகள் தன்னுடைய பொருளை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படித்தானே தேவனும் விரும்புகிறார். பூமியும் அதன் நிறைவும் வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது அவர் சொல்றார். அது அவருடையது என்றால் அதெல்லாம் நம்முடையது. ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பொருள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய ஒரு பொருளை அடுத்தவர்கள் அபகரிக்கும் போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பீர்கள், இது உன்னுடையது, நீ இப்படி இருக்கக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது, அந்த பொருளை நீ உன்னுடையது என்பதை அனுபவிக்க வேண்டும், அப்படி நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. அப்படிதான் தேவன் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். நாம் செழித்திருப்பது தேவனுடைய சித்தம். ஏனென்றால் நாம் செழித்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு பொருட்களையும் தேவன் இந்த பூமியிலே உண்டாக்கினார். இவைகளையெல்லாம் படைத்தார், நமக்காக கொடுத்தார். இரண்டாவது, உங்கள் சுகத்தை தேவன் விரும்புகிறார். நீங்கள் நன்றாயிருப்பதை தேவன் விரும்புகிறார் என்பதை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 35:27 இப்படி சொல்லுகிறது, என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். எப்போதும் சொல்லணுமா? தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியக்காரனா உடனே பாஸ்டரும் சுவிசேஷரை மட்டும் நினைச்சிடாதீங்க. தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிற எல்லாரும் அவருடைய ஊழியக்காரர்கள் தான். அப்படிதான், அந்த அர்த்தத்தில் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டில் நம்ம எல்லாரும் ஊழியக்காரர்கள் என்கிற ரீதியில், அவருக்காக வாழ்கிறவர்கள் என்கிற ரீதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்காக வாழ்வருடைய சுகத்தை அவர் விரும்புகிறார். நம்ம பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுவது, கடன் அடைக்க முடியாமல் கஷ்டப்படுவது, பற்றாக்குறையோடு வாழ்வது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை. நாம் பொருளாதார ரீதியாக செழிக்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார். எந்த தகப்பனும் தான் பிள்ளை பிச்சை எடுக்கிறத பார்த்து பரவசப்படுறதில்லை, ஆனந்தப்படுறதில்லை. நாம் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு ரீதியில் கஷ்டப்படும் போது ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்ன்ற மாதிரியும், இல்லை சில சமயத்தில் அவரே அந்த கஷ்டத்தை கொடுத்துட்டு சந்தோஷப்படுற மாதிரிலாம் சில பேர் கற்பனை பண்ணுறாங்க. அப்படி இல்லை அருமையானவர்களே. அநேகர் பணப்பிரச்சனையில் போராடுறதுக்கு காரணமே இந்த எண்ணம் தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் எதையும் லேசில் கொடுத்துட மாட்டார், கையில் வச்சுக்கிட்டு நம்மளை அளவு விட்டு ஏங்க விட்டு தவிக்க விட்டு அங்கேயும் இங்கேயும் ஓட விட்டு கடைசியாக சரி இவன் எவ்வளோ அழுதுருக்கிறானோ அதை பொறுத்து சரி போனால் போகுது கொஞ்சம் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் தர்றாரு அப்படி நினைக்கிறவங்க தான் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி பேசுவாங்க. கஷ்டங்களுக்கு நடுவில், போராட்டங்களுக்கு மத்தியில், சூழ்நிலைகளுக்கு நடுவில் எப்படியோ கர்த்தரை நம்பி நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படி பேசுவாங்க. அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கை கடினமானதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கை நாம தான் வாழ்ந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பிரச்சனையை நாம தான் தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படி நினைக்கிறவங்க கஷ்டங்களில் வாழ்கிறாங்க. ஆனால் வாழ வைக்கும் தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்கு பக்கமாக இருக்கிறார், அவர் திரளானங்களை உடையவர், அவர் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். அப்படி நம்புகிறவங்க அவங்க வாழ்க்கையை தேவன் நடத்தும்படியாக விட்டு கொடுக்கிறார்கள். தேவனாலே அவர்கள் வாழ்க்கை நடத்தப்படுகிறது. இந்த ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் எப்படி தெரியுமா? நம்ம வாழ்க்கையை நாமே வாழணும்னு நினைக்கிறவங்க எதிர்நீச்சல் போடுறவங்க, வாழ்க்கையில் பயங்கர போராட்டங்களுக்கு மத்தியில் ஒரு எதிர்நீச்சல், அப்படிதான் அவங்க உணர்வுகள்லாம் சொல்லும். ஆனால் தேவன் கூட இருக்கிறார், தேவன் தான் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறார் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதோ நதியில் தண்ணி போகிற இடத்துல அப்படியே மிதந்து போகிற மாதிரி, அந்த தண்ணியே அவங்கள சுமந்துட்டு செல்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. தேவ கிருபையினும் நதியிலே நாம் மிதக்கிறோம், அதான் உண்மை. அப்படி வாழ முடியாத தான் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். தரித்திர சிந்தனை தான் எதிர்நீச்சல் போடுறது போன உணர்வை ஏற்படுத்துது. ஆனால் தேவனை சார்ந்து கொண்ட சிந்தை, தேவனை எல்ஷடையாக பார்க்க கற்றுக்கொண்டவர்கள், அவர் போதுமானதற்கும் அதிகமானவர், அவர் என்னை வாழ வைக்கிறவர், அவரின் தேவைகளை சந்திக்கிறவர், அவர் தேவைகளுக்கு அதிகமாக தருகிறவர், இப்படிப்பட்ட கருத்தை உடையவர்கள் ஒருபோதும் இப்படி கஷ்டங்களுக்கு நடுவாக வாழ்வது போல உணர்றதில்லை. யாரோ ஒருத்தர் அவங்க வாழ்க்கை அப்படி நடத்திட்டு போகிற மாதிரி
அவங்க நினைக்கிறாங்க பாருங்க. தேவன் நம்மோடு கூட என்று நம்புகிறவர்கள் தோற்பதே இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணணும்? தேவனுடைய நன்மையில் நம்முடைய கண்களை பதிக்கணும். தேவனை நல்லவராக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய குறைவுகளையும் உங்களுடைய கஷ்டங்களையுமே பார்க்காதீங்க. தேவ ராஜ்யத்தை பாருங்கள். அதில் தேவனை ராஜாவாக பாருங்கள். அந்த ராஜாவுனே தான் எல்லாமே, பொண்ணு வெள்ளி மிருகம் ஏரி கடல் என்னென்ன இந்த பூமியில் இருக்குதோ. ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தாருன்னா அந்த ஏரி கடலெல்லாம் அந்த ராஜாவுக்கு தான் சொந்தம். ஒருவேளை இப்போ நம்ம இந்த டெமோக்ரஸி என்று சொல்லப்படுகிற ஜனநாயக நாட்டில் வாழ்கிறதுனால நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ராஜாக்களுடைய காலங்களில் ஒரு ராஜா ஒரு நாட்டை அரசாளுகிறார் என்றால் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா பூச்சி வண்டு கூட யாருக்கு சொந்தம்னா அந்த ராஜாவுக்கு தான் சொந்தம். அப்படியே அந்த பூமியில் உள்ள எல்லாம் ராஜாதி ராஜாவுக்கு தான் சொந்தம். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவைகளை பகிர்ந்து கொடுக்கிறார். அவருடைய கிருபைகளை நாம் தியானிக்கணும். அவருடைய கிருபைகளை தியானிக்கணும். அவரை பற்றி பெருசாக பாருங்கள். நான் யோசித்து பார்க்குறேன், அந்த உலகத்தில் எவ்வளோ போட்டி பொறாமை, எவ்வளோ சண்டைகள். ஆனால் நீங்கள் எங்கேயாவது 2 பறவை ஒன்றோட ஒன்று நேருக்கு நேர் மோதி செத்து போச்சுன்னு வாசித்திருக்கீங்களா? பறவை 2 மோதி படுகாயம் அப்படி என்னைக்காவது வாசித்திருக்கிறோமா? கிடையாது. உலகம் அவ்வளோ பெருசு, அவ்வளோ பெருசாக தேவன் உண்டாக்கி இருக்கிறார். 2 பறவைங்க நேருக்கு நேர் மோதிக்கிட்டதா சரித்திரமே இல்லை. அப்படிப்பட்ட அவ்வளோ பெரியவராக பாருங்கள். அவருடைய கிருபைகளை தியானிங்க. ஆகாயத்து பட்சிகளுக்கு போஷிக்கிற தேவன் அவர். காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்து வைக்கிற கர்த்தர் அவர். எந்த புஷ்பமாவது வளர போராடி இருக்குதா? எந்த புஷ்பமும் வளர போராடினதில்லை. அது தேவன் தருகிற காற்று, தேவன் தருகிற மழை, தேவன் தருகிற வெளிச்சம், இப்படி எல்லாமே தேவனிலிருந்து பெற்று அழகாக வளருது. அது எந்த செடியோடு போட்டி போடுறதில்லை. எல்லாவற்றையும் அது தேவனிடத்திலிருந்து பெறுகிறது, நன்றாக வளர்கிறது. நாமும் கூட அப்படி தான் வாழணும். அப்படி வாழும்படியாக தான் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்களாக, தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக நாம் செழிக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். காட்டு புஷ்பங்களை விட நமக்கு நன்றாக உடுத்துகிற கர்த்தர், காட்டு பறவைகளை விட நமக்கு நன்றாக போஷிக்கிற கர்த்தர். நம்முடைய கண்களை எதன் மேல் வைக்கிறோம், எதை நோக்கி பார்க்கிறோம், எதன் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்குது, அதான் இங்கே பிரச்சனை. இங்கே நீங்கள் எவ்வளோ வச்சிட்ருக்கீங்கன்றது பிரச்சனை இல்லை. இங்கே எதன் மேலே உங்கள் நம்பிக்கையை வச்சிட்ருக்கிறீங்கன்றது தான் இங்கே நமக்கு முன்பாக இருக்கிற கேள்வி. பாருங்கள், நமக்கு முன்பாக இருக்கிற கேள்வியே இதுதான். நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குது? அநேகர் கர்த்தர் மேலேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்பிக்கை யார் மேலே தெரியுமா இருக்குது? எங்கள் நம்பிக்கை பணத்து மேலெலாம் இல்லைங்க, கர்த்தர் மேலே தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நம்பிக்கை யார் மேலே தெரியுமா இருக்குது? அவங்க சம்பாத்தியத்தின் மேலே இருக்குது. நம்பிக்கை எதன் மேலே இருக்குது? அவங்களோட துணைவருடைய சம்பாத்தியத்தின் மேலே இருக்குது. நம்பிக்கை எதன் மேலே இருக்குது? முதிர்ச்சி அடைய போகிற காப்பீட்டு திட்டத்தின் மேலே இருக்குது. 2010 இது முடிஞ்சிடும், இது முடிஞ்சோடனே என் கஷ்டமெல்லாம் நீங்கிடும்ன்றாங்க. எனக்கு வரப்போகுதுங்க, மெச்சூரிட்டி ஃபண்ட் வருது, அது வந்தால் தான் நீங்கும் அப்படின்றாங்க. அது வர்றதுக்கு முன்னால் அந்த பேங்க்கே திவால் ஆகிடுது. உங்களோட நம்பிக்கை அது மேலே வைக்காதீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்கோங்க, எல்லாம் வச்சுக்கோங்க. ஆனால் உங்கள் நம்பிக்கை அது மேலே இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும். கர்த்தர் நம்மை செழிக்க பண்ணுகிறார் என்பதை நினைக்கணும். தேவனை கஞ்சத்தனம் கொண்டு வர போல பார்க்கக்கூடாது. மிக முக்கியமாக நாம் நல்லா இருந்தால் அவர் வயிறு எரியுதுன்னு மாதிரி நினைக்கக்கூடாது. தேவன் செழிப்பின் விரோதி அல்ல. நாம் நல்லா இருந்தால் அவரோட வயிறு எரியாது. ஐயோ இவனுக்கு 4 கார் இருக்குதே அப்படின்னு தேவன் ஒரு நாள் உங்களை பார்த்து வயிறு எரிய போகிறதில்லை. நீங்கள் நல்லா இருந்தால் அவர் சந்தோஷப்பட போகிறார். அந்த அறிவு நமக்குள்ளே வரணும். வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு தருகிறவர் என்று சொல்லிட்டு உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாகனா, ஆமாம் உட்காரும் போது நான் அவரை தான் நினைக்கிறேன், எழும்பும் போது அவரை தான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. எழும்ப முடியாமல் கையை காலை ஏசப்பா அப்படின்னு ஊனிக்கிட்டு எழும்புறோமே, அது கிடையாது தேவனை நினைக்கிறதுன்றது. உன் தேவனாகிய கர்த்தரை என்னவென்று நீ நினைக்கிறாய், அதான் ரொம்ப முக்கியம். அவரை ரட்சிக்கிறவர் என்று நினைத்தால் ரட்சிப்படைகிறோம், சுகமளிக்கிறவர் என்று நினைத்தால் சுகமடைகிறோம். அவர் நம்மை செழிக்க பண்ணுகிறோம் என்று நினைக்கும் பொழுது தான் நாம் செழிப்படைய முடியும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு ஒரு வசனம் இருக்குது. பல இடங்களில் நான் அதை பார்க்கிறேன். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்,
அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. கர்த்தரை என்ன நம்புகிறவன் செழிப்பான்? அதான் கேள்வி. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், நம்புகிறவன் செழிப்பாங்களா? கர்த்தர் செழிக்க பண்ணுகிறார் என்று நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். கர்த்தர் நம்மை செழிக்க பண்ணுவார் என்று நம்புகிறவர்கள் தான் செழிப்பார்கள். நீங்கள் எப்படிப்பட்ட தேவன் மேல் உங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? செழிக்க பண்ணுகிறவர் மேலா? இந்த நாளிலே அந்த நம்பிக்கையை நீங்கள் வைத்துக் கொள்ளும்படியாய் உங்களை கேட்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுகிறோம். நாங்கள் சுகமாயிருக்கிறதை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் செழித்திருப்பது உம்முடைய சித்தம். நாங்கள் செழித்திருப்பதை நீர் விரும்புகிறீர். நாங்கள் செழித்திருப்பதிலே உமக்கு பங்கு உண்டு என்பதை இந்த நாளிலே நாங்கள் அறிவித்தோம். இது ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிரியை செய்யட்டும். செழிப்புக்கு நீர் விரோதி அல்ல என்கிற சத்தியத்தை மக்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே அவருடைய மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.